யூனிவர்ஸ் எல்லாரும் வெளியில தேடிட்டு இருக்கீங்களா? வெளியெல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் ரியல் யூனிவர்ஸ். நீங்க நினைச்சதெல்லாம் ரியாலிட்டி ஆகல. நீங்க நம்புறது தான் ரியாலிட்டியா மாறும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஃபாலோ பண்றது உங்க பிலீஃப, உங்க ஆசைகளை கிடையாது. உங்க லைஃப்ல நடக்கிற 95% விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் நடக்குது. உங்களோட ஹேபிட்ஸ், நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், உங்க ரிலேஷன்ஷிப், மணி அண்ட் யுவர் செல்ஃப் ஒர்த், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்ச பேட்டர்ன் தான். யூனிவர்ஸ்க்கு முக்கியமா உங்க வார்த்தைகள் செவி கேட்காது. அது கேட்கறது எல்லாமே எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுதான் சிக்னல். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எதை சேஃப்னு ஃபீல் பண்ணுதோ அதையே தான் யூனிவர்ஸ் ரிப்பீட் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க லவ்க்கு டிசர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்ச போதிலும் டீப் இன்சைட் உங்களுக்குள்ள அன்வர்த்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்கான்சியஸ் மைண்ட் நிறைய ரிஜெக்ஷன் சார்ந்த விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி பணம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஆசைப்படுறீங்க, ஆனா பணத்தை பத்தின விஷயங்கள் உங்களுக்குள்ள என்னவா இருக்கு, பணம் அன்சேஃபான விஷயம் அப்படின்னு இருந்ததுன்னா யூனிவர்ஸ் நிச்சயமா அதை பிளாக் பண்ணிடும் உங்க பண வரவை. ஸோ அப்போ என்ன தெரியுது, யூனிவர்ஸ் உங்களுக்கு வெளியிலலாம் இல்லை, அது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கணத்துலையும் எந்த நேரத்துலையும் ஆல்ரெடி உங்க பிலீஃப் சிஸ்டத்துல இருக்க விஷயத்த எப்ப வேணா ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ரீரைட் பண்ணலாம். உங்களுக்குள்ள நீங்க புதுசா ரீப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கான மாற்றங்கள் ரியாலிட்டியில நீங்க எதிர்பார்த்த புதுசான மாற்றங்கள் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த சேஞ்ச் எங்க நடக்குதுன்னா உங்களுக்குள்ள ரீப்ரோக்ராம் பண்றது மூலியமா. ஸோ இப்போவே கமெண்ட் பண்ணுங்க, ஐ ஆம் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்கன்னா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மணி ஹோஸ்டிங்.